ஜனநாயகத்தின் மிக மோசமான ஒரு நிலைக்கு போய் பயங்கரமான ஒரு வன்முறையை அரசாங்கம் கையாண்டிருக்கு. ஒரு ஜனநாயக அமைப்பிற்கு எதெல்லாம் இருக்கோ அது எதையுமே இங்கே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒன்றிய அரசு மிக குறிக்கோளாக இருக்குது. ஒரு ஹிட்லரோட ஆட்சியை தான் மோடி இங்கே நடத்திட்டு இருக்காரு. நீட் முறைகேடு இது எங்கே ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினாத்தால் 30-40 லட்சத்திற்கு ஃபோட்டோ எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளே வெளியே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒன்றிய அரசோட இணக்கமாக தான் செல்வோம்னு. அந்த இணக்கத்தை ஆட்சிக்கு முன்னாடி சரி, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கப்புறம் சரி, இன்னும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. வணக்கம். எல்லாருமே பேசியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை இன்றைய அரசியல் சூழ்நிலையும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசும் உந்தி தள்ளி இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் முறைகேடு தொடர்பாக அதற்கு பொறுப்பேற்று கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு இளைஞர்கள் நேற்று, அதாவது ஜூலை 20 நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டிருக்காங்க. குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கக்கூடிய முதல் நாள் அவங்க முற்றுகையிடுவதற்காக பேரணியாக ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற ஒரு இடத்திலிருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி போயிருக்காங்க. அதை அடுத்து டெல்லி முழுக்க பயங்கரமான கட்டுப்பாடுகள், அனைத்து காவல் பிரிவை சேர்ந்தவர்களும் அங்கே இறக்கப்பட்டாங்க. அரசாங்கம் எவ்வளோ உச்சத்த முடியுமோ அவ்வளோத்தையும் அங்கே இறக்கி இன்டர்நெட், போக்குவரத்துக்கு தேவையான மெட்ரோ, பஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. அப்படியும் அந்த பேரணி மிக வலுவாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் சார்பாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வெற்றிகரமாக அதை முன்னெடுத்தாங்க. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நிறுவனர் அபிஜித் தீப்தே அவரோட தலைமையில் அந்த பேரணி நடந்துச்சு. ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் அந்த பேரணி தொடங்கி போச்சு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் முறைகேடு இது எங்கே ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 மே 5 அன்னைக்கு நடந்த நீட் எக்ஸாம் வினாத்தாள் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பாகவே ஜார்க்கண்ட், பீகார் போன்ற மாநிலங்களை கசிஞ்சிருக்கு. இது தொடர்பாக வழக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வினாத்தால் 30-40 லட்சத்திற்கு ஃபோட்டோ எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளே வெளியே கொடுத்துருக்காங்க. இது போக கிரேஸ் மார்க் அப்படிங்கிற பேரில் பயங்கரமான ஒரு சதி இந்த தேர்வில் நடந்திருக்கு. இது தொடர்பாக காவல்துறை தொடர்ந்து விசாரித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்து 2024 ஜூன் 22 அன்னைக்கு இந்த வழக்கு முழுமையாக சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. சிபிஐ முழு விசாரணை பண்ணதுக்கப்புறம் ஒரு அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க, நடந்தது உண்மைதான் அப்படின்னு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, மொத்த நாட்டுக்கும் திரும்ப எக்ஸாம் வைக்க முடியாது, அதற்கு எந்த ஆதாரமும் இங்கே இல்லை, முறைகேடு நடந்தது ஜார்க்கண்ட் மற்றும் பீகாரில் தான், அங்கே மட்டும்தான் தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனாலும் இந்த முறைகேடுக்கு யார் இது வரைக்கும் பொறுப்பேற்கலை, விளக்கமும் கொடுக்கல. அதனால் இந்த முறைகேடு 2024 மே 5 தேர்வில் நடந்த முறைகேடுக்கு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படிங்கிறத இந்த போராட்டத்தோட முக்கியமான தீம். இதுக்காக தான் இவ்வளோ பெரிய பேரணி. ஆனால் இதை எந்த பதிலும் சொல்லாமல், எந்த பொறுப்பும் ஏற்காமல் ஜனநாயகத்தின் மிக மோசமான ஒரு நிலைக்கு போய் பயங்கரமான ஒரு வன்முறையை அரசாங்கம் கையாண்டிருக்கு. பேரணி நடக்கும்போது பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லி அந்த பேரணியோட ஒருங்கிணைப்பாளர் அபிஜித் தீப்தே மத்திய அமைச்சர் ஜேபி நட்டாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இங்கே அரசாங்கம் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இளைஞர்கள், பெண்கள் எல்லாரு மீதுமே பயங்கரமான ஒரு தாக்குதல் சமூக வலைதளங்களை பார்த்துட்டு இருப்பீங்க, பரவிட்டே தான் இருக்குது. ஜூன் 28 சமூக செயல்பாட்டாளர் சோனம் வாங்சுக் அவர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஒருங்கிணைப்பாளர் அபிஜித் தீப்தே அவரோட சப்போர்ட்டில் மொத்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட சார்ந்த இளைஞர்கள் எல்லாரும் அங்கே ஒன்று கூடி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குறாரு டெல்லி ஜந்தர் மந்தரில். தொடர்ந்து அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காங்க. உச்சநீதிமன்றம் தலையிட்டு அவருக்கு தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை செய்யணும்லாம் சொல்கிறாங்க. கல்வி அமைச்சர் பதவி விலகணும், நீட் முறைகேடு இருக்க அவர் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். திமுகவை சேர்ந்த ராசா, கேரளாவை சேர்ந்த அமைச்சர்கள், பல்வேறு நடிகர் பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் எல்லாருமே தொடர்ந்து அதற்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜூலை 18 அன்னைக்கு டெல்லி காவல்துறை சோனம் வாங்சுக்கை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போயிட்டு மருத்துவமனையில் அனுமதித்தாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் அபிஜித் தீப்தே அவர்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நேற்று, அதாவது 20 இந்த பேரணி நடைபெற்றது.
ஒரு ஜனநாயக அமைப்பிற்கு எதெல்லாம் இருக்கோ அது எதையுமே இங்கே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒன்றிய அரசு மிக குறிக்கோளாக இருக்குது. அதை ஏதாவது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மீது இந்த மாதிரியான தாக்குதலை நடத்துறதுல ஒன்றிய அரசு மிக விரைவாக இருக்காங்க. அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிறதுல வெறும் பேச்சாக மட்டும்தான் இருக்கே தவிர செயல்பாட்டிலேயோ இல்லை நடைமுறையிலையோ அது கிடையாது. வெறும் அனைவரும் ஓட்டு போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு நாடு வந்து ஜனநாயக நாடாக கண்டிப்பாக மாறிடாது. ஜனநாயகம் அப்படிங்கிறது என்னங்கிறத ஒன்றிய பாஜக அரசு உணரவே கிடையாது. ஒரு ஹிட்லரோட ஆட்சியை தான் வந்து மோடி இங்கே நடத்திட்டு இருக்காரு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு கொலைவெறி தாக்குதலை கண்டிப்பாக நடத்தியிருக்க மாட்டாங்கன்னு தான் நம்ம யோசிக்கணும். இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க, ஆர்எஸ்எஸ் மனப்பான்மை கொண்டவர்கள், ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியும். அதுவும் மோடி மாதிரியான ஆட்கள் குஜராத் கலவரத்திலிருந்து இன்றைக்கி இங்கே பிரைம் மினிஸ்டராக உட்காந்துருக்காரு. எவ்வளவோ நடந்திருக்கு, புல்வாமா அட்டாக் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது தான். ஆனாலும் ஒரு இளைஞர்கள் மீது, ஒரு இளைஞர்கள் படை மீது இது மாதிரியான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்றுக்க முடியல. எல்லா கட்சிகளும் உடனடியாக எல்லா கட்சிகளும் இதற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டும் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும் ஊமையாக இங்கே இருக்குது. தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய தாவேகா வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் இது குறித்து கொடுக்கல. அவங்க இதுக்கு முன்னாடியே அந்த கருத்தையும் கொடுத்தது கிடையாது. அதனால் எதையும் கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பேசினா தான் இதை பற்றி பேசுறதுக்கு. என்றைக்குமே வந்து அவங்க பிஜேபியை இணக்கமாக தான் போவாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒன்றிய அரசோடு இணக்கமாக தான் செல்வோம்னு. அந்த இணக்கத்தை ஆட்சிக்கு முன்னாடியும் சரி, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கப்புறம் சரி இன்னும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்க அதை கேட்க மாட்டாங்க. ஆனால் மற்ற இயக்கங்கள், மக்கள் மீது அக்கறை கொண்ட கட்சிகள், அக்கறை கொண்ட இயக்கங்கள் கண்டிப்பாக இதை கேட்கணும். இதோடு நிறுத்தாமல் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக முன்னின்று நடத்தி தர்மேந்திர பிரதான் பதவி விலகிற வரைக்கும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தணும். இதற்கு அனைத்து இளைஞர்களும் உறுதுணையாக இருக்கணும். நன்றி.